எவ்வளவோ முட்டுக்கட்டை போட்டு விஜயோட பிரச்சாரத்த தடுத்துறலாம். ஏன்னா, இவர் போய் மக்கள சந்திக்க அது நமக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு ஆளும் கட்சியும் நம்புது, எதிர்க்கட்சியும் நம்புது. காரணம் என்ன? இவங்க பண்ணக்கூடிய எல்லா தில்லுமுள்ளு தில்லாலங்கடி வேலையும் விஜய் வெட்ட வெளிச்சத்துல போட்டு உடைச்சிடுறாரு. மக்களுக்கு புரியக்கூடிய வகையில பேசுறாரு. மத்த கட்சி தலைவர்கள் போல நான் தான் மாற்று, நாமே மாற்று அப்படின்லாம் டயலாக் பேசிட்டு 2, 3 மணி நேரம் பேசாம சிம்பிளா பேசினாலும் மக்களுக்கு புரியக்கூடிய வகையில பேசுவாரு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதே போல காரைக்குடி கூட்டம் எவ்வளவு பெரிய ஒரு மாஸ் கிரவுடா வந்துச்சு, அந்த காரைக்குடி மக்கள் எல்லாருமே இவர் பின்னாடி இருக்காங்கன்றத செய்தியை உணர்த்துச்சோ, அதே போல இப்ப கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய இடம், இது எங்க கட்சியின் கோட்டை, அந்த கட்சியின் கோட்டை, இந்த கட்சியின் கோட்டைன்னு யாரெல்லாம் சொன்னாங்களோ, அவங்க எல்லாரும் வாயை பொளந்து பார்க்குற அளவுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கார் தாவேகா தலைவர் விஜய். ஒரு ஏர்போர்ட்லேருந்து அவர் கிளம்பி அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகுது சராசரியாக. ஒரு இடத்துக்கு 1 மணி நேரத்தில் போக முடியும். ஆனால் திரு விஜய் அவர்கள் இத்தனைக்கும் வேனில் ஸ்பீடாக போனாலும் கூட வழி நெடுகிலும் மக்கள் உற்சாக வரவேற்பு கொடுக்கறதுனால, அவங்க எல்லாருக்கிட்டையும் நின்று கையசைச்சு அன்போடு பழகுறதுனால அவருக்கு மிகப்பெரிய அளவில் அதிகப்படியான நேரம் ஆகுது. இந்த அதிகப்படியான நேரம் ஆகுது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இது பார்க்கக்கூடிய மற்ற கட்சிக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் கலங்குது. இது வரைக்கும் 50 வருஷத்துல ஒரு மிகப்பெரிய எதிரியை அவங்க சந்திச்சதே இல்லை. திமுகவும் அதிமுகவும் எப்படின்னா, நீ என்ன அடிக்கிற மாதிரி அடி, நான் உன்னை அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ கத்துற மாதிரி கத்து, நானும் கத்துற மாதிரி கத்துறேன், நம்ம 2 பேரை தவிர வேற யாரும் வரக்கூடாது அப்படின்னு ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் போட்டு தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அது எல்லாத்துக்கும் மிகப்பெரிய பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் திரு விஜய் அவர்கள் வந்தார்.